9th standard NCERT exercise set 4.2ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபேக்டர் கம்ப்ளீட்லி இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர் கம்ப்ளீட்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 9x ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 9x ஸ்கொயர் பிளஸ் 24xy பிளஸ் 16y square. Formula, it's a plus b whole square என்றது a square plus 2ab plus b square. So இந்த first termையும் last termையும் நம்ம ஒரு square formatல எழுதணும். 9x square நம்ம 9 எப்படி எழுதலாம்? 3x எழுதி whole square எழுதுனா 9x square வந்துரும். Last term 16ன்றது 4 ஓட square. So 4y whole square. அப்ப in betweenல 2, a ஓட placeல 3x, b ஓட placeல 4y. இதை எப்படி எழுது ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதலாம். a plus b whole square எழுதலாம். So 3x plus 4y whole square. இங்க ஃபேக்டர் என்னது? 3a plus b தான் ஃபேக்டர். 3x plus 4y is a factor. First sum ஓட ஃபேக்டர் 3x plus 4y. Question number 2. 4s square plus 20st plus 25t square. So first one எப்படி எழுதலாம் நம்ம? 4s square 2s whole square. அது ஒரு ஸ்கொயர் நம்பரா ஹோல் ஸ்கொயரா எழுதணும். லாஸ்ட் நம்பரை 25 ஃபைன் எழுதிக்கலாம். t whole square. So in between இருக்கிறது 2 a ஓட பிளேஸ்ல 2s இருக்கு, b ஓட பிளேஸ்ல 5t இருக்கு. So 2ab. இது a plus b whole square. So a value 2s, b value 5t whole square. 2s plus 5t is a factor. Okay. Question number 3. Question number 3 ல நமக்கு 49x square plus 28xy plus 4y square. இப்போ இங்க இருக்கிற இந்த 49x ஸ்கொயரையும் இந்த 4y ஸ்கொயரையும் மட்டும்தான் நம்ம ஸ்கொயர் நம்பரா மாத்துறோம். ஸோ ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா 49ன்றது எதோட ஸ்கொயர்? 7ஓட ஸ்கொயர். ஸோ 7 ஸ்கொயர் 49. எக்ஸின் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? எக்ஸ் எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதிடலாம். பிளஸ் 4y. 4 எதோட ஸ்கொயர்? 2ஓட ஸ்கொயர். பக்கத்துல y ஹோல் ஸ்கொயர் போட்டா 4y ஸ்கொயர் வந்துருச்சா? பிளஸ் 2 into a ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு? 7x அண்ட் b ஓட பிளேஸ்ல என்ன இருக்கு? 2y. மல்டிப்ளை பண்ணி பாருங்க 28xy மிடில் வேல்யூ வந்திருக்கும். ஸோ இதை a plus b ஹோல் ஸ்கொயர். a வேல்யூ பிளஸ் b வேல்யூ ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்க ஃபேக்டர் 7x plus 2y is a factor. Question number 4. Question number 4ல என்ன இருக்கு? 64p square. 64p square plus 32/3 pq plus 4/9 q square. 4/9 q square. இது கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இப்போ இது வந்து a ஸ்கொயர். இப்போ இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். இதையும் அதே மாதிரி மாற்றணும். இருக்கிற நம்பர் எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். 64 எதோட ஸ்கொயர்? 8ஓட ஸ்கொயர். பக்கத்தில் p ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இங்கே 4ன்றது 2 ஸ்கொயர். 9ன்றது 3 ஸ்கொயர். ஸோ 2/3 பக்கத்தில் q ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இப்போ 2ab. ab அப்படின்றது இந்த டேர்ம், சாரி, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கிறது a, இந்த செகண்ட் டேர்ம்ல எழுதி இருக்கிறது b. ஸோ a plus 2 into ab அப்படின்னு எழுதும்போது 8p into 2/3 q சேர்த்து எழுதணும். இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 into 8 16, 16 into 2 32. அங்கே மேலே இருக்கிற நம்பர் வருதா? இதை அப்போ எப்படி எழுதலாம் நம்ம? a plus b whole square. a வேல்யூ 8p, b வேல்யூ 2/3q whole square.
அப்போ இங்கே ஃபேக்டர் என்ன? 8p plus 2/3q is a factor. Question number 5. Question number 5 என்ன இருக்கு? 3a square plus 4ab plus 4ab plus 4/3b square 4/3b square. இப்போ first term 3a square அப்படின்றது it is not a square number. ஸ்கொயர் நம்பரா இருந்தா அது நம்ம அப்படியே ஹோல் ஸ்கொயர்ல எழுதிடலாம். ஸோ அங்க ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸ்கொயர் நம்பர் இல்லை அப்படின்னும் போது நம்ம அடுத்து என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா காமனா வந்து நம்ம ஏதாவது டேர்ம்ஸை எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். பட் இங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும்தான் 3 இருக்கு, அடுத்தடுத்த டேர்ம்ல இல்ல. ஸோ 3 நாங்க வந்து காமனா இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்ல, இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்ல. ஸ்கொயர் நம்பர் இல்ல, ஆனா அதை நான் ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதணும். ஸோ நமக்கு √3 இன்டு √3 அப்படின்றது தான் 3. ஸோ 3 சும்மா இருந்தது, ஆனா அது எனக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வேணும்னா அதை ஸ்கொயர் ரூட்ல எழுதிக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இஸ் 3. ஸோ இட் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது தான் வெறும் 3. அதனால நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன பண்றேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பக்கத்துல a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாத்திக்கலாம். அப்ப அது a ஸ்கொயர் ஆயிருமா? பிளஸ் b ஸ்கொயர் மேல 2, அது ப்ராப்ளம் இல்ல. 4 ஸ்கொயர்ன்றது 4ன்றது 2 ஸ்கொயர்னு எழுதலாம். கீழே சேம் ப்ராப்ளம் 3 இருக்கு. 3 வந்து எனக்கு ஹோல் ஸ்கொயருக்குள்ள வரணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 3 போட்டுட்டு b ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இப்ப ஏன்றது √3a, bன்றது 2/√3b. இப்போ பிளஸ் 2 ஏவோட பிளேஸ்ல √3 இன்டூ ஏ, பியோட பிளேஸ்ல 2/√3 இன்டூ பி. நம்ம இதை எப்படி எழுதலாம்? √3a பிளஸ் 2/√3b ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3a பிளஸ் 2/√3 இன்டூ பி இஸ் அ ஃபேக்டர். இது 5th சம்மோட ஃபேக்டர். இது வந்து காமனாவும் எடுக்க முடியல அப்படின்னும் போது இந்த மெத்தட் தான் நம்ம அப்ளை பண்ணி ஆகணும், ஸ்கொயர் ரூட் மெத்தட்ல. 9/5 s ஸ்கொயர் 9/5 s ஸ்கொயர் பிளஸ் 6sv பிளஸ் 5v ஸ்கொயர். ஸோ போன சம் மாதிரி இங்கேயும் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம்லையும் லாஸ்ட் டேர்மையும் ஸ்கொயர் நம்பரில் எழுத முடியல. அந்த டேர்ம் வந்து 5ன்னு இருக்கு, காமனாகவும் எடுக்க முடியாது. ஸோ எக்ஸாம்பிளில் ஒன்று காமனாக எடுத்திருப்போம், இங்கே வந்து காமனாகவும் எடுக்க முடியாதனால என்ன பண்ணுறோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று 5 வந்து எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ மேலே 3, கீழே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 எஸ் ஹோல் ஸ்கொயர். லாஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5v ஹோல் ஸ்கொயர். இப்போ நடுவில் 2ab எப்படி எழுதணும், 2 ஏயோட வேல்யூ 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5s, பியோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5v. ஸோ இது a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே ஃபேக்டர்ன்றது 3/√5s பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5v இஸ் அ ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் யூசிங் த ஐடென்டிட்டி. அவங்களே ஐடென்டிட்டி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்லையும் நமக்கு இருக்கு, மைனஸ்லையும் இருக்கு. இங்கே மைனஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடென்டிட்டி கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி எழுதிப்போமா? a minus b whole square equal to a square minus 2ab plus b square. Secondல first question 79 whole square. 79க்கு நியரஸ்டா இருக்கிற டென்ஸ் அப்படின்றது 80. ஸோ 80 பக்கத்துல தான் இருக்கு. நம்பர் எண்டட் வித் 0ல எடுத்து தான் நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். அப்போ 79 நான் எப்படி எழுதலாம், 80 minus 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஃபார்முலா மேலே பாருங்க, 80 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏயோட இடத்துல 80, பியோட இடத்துல 1
plus 1 square. 80 square பண்ணா 6400 minus 160 plus 1. So 160 நம்ம வந்து reduce பண்ணா 6214 வரும். 1 add பண்ணோம்னா 6241. So 79 square பண்ணா 6241. அதில் second subdivision 193 whole square. 193 நம்ம எப்படி எழுதணும்? nearest 100. nearest 100 இருந்தது 200 minus 7 whole square. ஃபார்முலா எழுதுறேன். a minus b whole square ஓட ஃபார்முலா a square minus 2ab plus b square. இங்க a அப்படின்றது 200, bன்றது 7. So a square அப்ப 200 whole square minus 2 into a ஓட value 200, b ஓட value 7 plus b square. So 7 square. 200 square பண்ணா 4, 4 zeros minus 2 into 2 4, 4 into 7 28. So 28, 2 zeros plus 7 square பண்ணா 49. 4000ல 2800 40,000ல சாரி 40,000ல 2800 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 37,200 இருக்கும். 37,200ல 49 ஆட் பண்ணா 37249. So answer 37249. Third one 299 whole square. 299 whole square. இது nearest value 300. ரொம்ப சிம்பிளான question. So 300 whole square minus 2 இது a and b இங்க 1 தான் plus 1 square. இது ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 4 zeros minus 600 plus 1. 90,000ல 600 போயிடுச்சுன்னா 89400. Right? 89400 plus 1 which is 89401.